ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ கடலை சட்னி நடக்கடலையில் சட்னி பண்ணுறது காமிக்கிறேன். இது வந்து ஒரு கப்பு நடக்கடலை, பச்சை நடக்கடலை. அதனால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வறுத்தது இருந்தால் வறுத்ததும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சைங்கிறதுனால நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணின அப்புறம் அந்த தோல் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நல்லா இருக்கணும் அதுக்கு வேண்டி. அப்புறம் ஒரு 8-10 வரமிளகா, காரம் ஜாஸ்தி வேணும்னா 12 போட்டுக்கோங்க. அதே மாதிரி பூண்டு 5-6 பூண்டு, கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இது நல்லா கிறிஸ்பி ஆகணும். இந்த மிளகா ரொம்ப கரிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கிறிஸ்பியாக இருந்தால் போதும். தூள் ஆகணும் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு, அதுக்கு தான். அப்புறம் இந்த நடக்கடலை கொஞ்சம் சூடாறினோன்னு பார்த்துக்கோங்க, தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சூடாயிருச்சுன்னு. சூடு ஆறினோடனே அதில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பூனு உப்பும் போட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி விட்ருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா 1க்கு 2 நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நொறுங்கின பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி அரையாது. அதனால தான். இப்போ பாருங்கள், நைஸாக அரைஞ்சிருச்சு. நைஸானா ரொம்ப நைஸ் கிடையாது, சட்னி மாதிரி. ஓகே. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு, வேணும்னா 2 வரமிளகாயும் பிச்சு போட்டுக்கலாம். நான் போடல, ஜஸ்ட்டு கருவேப்பிலை கடுகு தான் போட்டிருக்கிறேன். போட்டு தாளிச்சிட்டு அதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. இது வந்து தோசைக்கு என்ன இதுக்கு வேணாலும் நீங்கள் டச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். லைக் இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண